குப்த பேரரசின் இரண்டாம் சந்திரகுப்தரை பார்க்கறக்கு அன்னைக்கு இந்த இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றிய தகவல்களை இந்த காணொலியில் முழுவதும் காண்போம். இவருடைய பீரியட் எதுன்னு பார்த்தா கிபி 380 415 வரை. ஓகேவா? இவர் யாருடைய மகன்னு பார்த்தா சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரனுடைய வாரிசு இவர் எந்த ஒரு அரசியலும் மூத்த மகன் தான் பதவிக்கு வருவாங்க. ஆனால் அதில் என்ன நடக்கும் அப்படின்னா, அதில் யார் திறமையானவரோ அவங்க தான் வருவாங்க. இப்போ அசோகர்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100 சகோதரர்கள் அசோகருக்கு இருந்ததாக கூறப்படுகிறது. எப்படி அப்படின்னா, அவங்க அப்பாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12க்கு மேற்பட்ட மனைவிகள் இருந்ததாகவும் எல்லாருக்கும் வாரிசு இருந்ததாகவும் அந்த வாரிசுகளை எல்லாம் ஃபைட் பண்ணி தான் இவங்க வந்தாகணும். அதே மாதிரி தான் இங்கேயும் ராமகுப்தர்னு சொல்லி இவருடைய அண்ணார் ஒருத்தர் இருந்திருக்கார். அவருக்கு தான் அதுக்கு அடுத்து பதவி கொடுத்துருக்காங்க. இது வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு சில நூல்களில் இது குறிப்பிட்டிருக்காங்க. ராமகுப்தர் அப்படிங்கிறவர் தான் பதவி ஏற்றிருக்காரு. பதவி ஏற்ற பின்னாடி ஒரு சில பிரச்சனைகளால் அவர் தன்னுடைய பதவியை தக்க வைக்க முடியல. தன்னுடைய மனைவியை இன்னொரு நாட்டு மன்னனிடம் அடைக்கலம் அடைந்ததாகவும் அதை இவர் காப்பாற்றி வந்ததாகவும் சந்திரகுப்தர் காப்பாற்றி மணந்ததாகவும் ஒரு வரலாற்றில் புனையப்பட்ட ஒரு செய்தியாக வருகிறது. ரைட். இப்போ ஆரம்பத்தில் அந்த சகோதர சண்டையெல்லாம் இருந்திருக்கு. அதுக்கு அடுத்து தான் இவர் இரண்டாம் சந்திரகுப்தர் பதவி ஏற்றிருக்கிறார். ரைட். இவரை விக்ரமாதித்தன் என்று அழைப்பார். சரியான ஒரு அரசர். விக்ரமாதித்தன் என்ற அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னன்னு போட்டிருக்காங்கன்னா வீரத்தின் சூரியன். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிடுங்க. அந்தந்த அரசர்கள் வரும்போது அந்தந்த அரசர்களுடைய அந்த சிறப்பு பெயர்களை நம்ம போட்டிருக்கோம். விக்ரமாதித்தன் இவர் சொல்லுவாங்க. அதுக்கு மீனிங் என்னன்னா வீரத்தின் சூரியன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட். இப்போ இவர் தன்னுடைய ஆட்சியை எவ்வாறு கொண்டு போனார், என்னென்ன படைகள்லாம் எடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் திருமண உறவின் மூலம் ஆரம்பத்தில் இந்த மகாஜனங்கள்லாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் இந்த வேத காலத்துக்கு அடுத்து முதலாக அரசு எவ்வாறு தோன்றும் அப்படிங்கிறத சொல்லி பார்க்கும்போது அந்த மகதம், அவந்தி, அது மாதிரி நாடுகள்லாம் ஒரு நாடுகள் இருக்கும். அந்த நாடுகளில் திருமணம் செஞ்சு திருமண உறவின் மூலமாக பக்கத்து நாட்டு ஒரு அரசியை, இளவரசியை திருமணம் செய்து கொள்வது, இன்னொரு நாட்டு அரசியை திருமணம் செய்து கொள்வது, அது மாதிரி திருமணம் செஞ்சுக்கிட்டா நமக்கு சம்மந்தி ஆயிடுறாங்க, மாமனார் கூட ஆயிடுவாங்க. அது மாதிரி ஒரு உறவுகள் வரும் அப்படின்னு சொல்லி திருமண உறவின் மூலமாக ஆட்சியை தக்க வைப்பது காலங்காலமாக நடந்து கொண்டு வருகிறது. இது மாதிரி தான் இவரும் குந்தன நாட்டு பகுதியின் ஒரு அரசியை, ஒரு இளவரசியை திருமணம் செய்து கொள்கிறார். யாருங்க? குந்தன இளவரசின்னு சொல்லி. அதுக்கு அடுத்து நாகர்குல ஒரு இளவரசியான ஒரு அம்மா குபேர நாகாவை, அந்த இளவரசி பேரு குபேர நாகா, அவங்கள திருமணம் செஞ்சுக்கிறார். 2 பேர்த்த இவர் திருமணம் செஞ்சுக்கிறார். அதுக்கு அடுத்து தன்னுடைய மகள் பிரபாவதி, இவங்க பொண்ணு பேரு பிரபாவதி, அந்த பொண்ணு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா தக்கான பகுதியை ஆண்ட உருத்திர, 2ஆம் உருத்திர மன்னனுக்கு, இந்த உருத்திர சேனர், அவன் பேர் உருத்திர சேனர்னு சொல்லுவாங்க,
ஒரு சில ருத்ரசேனர்னு போட்டிருக்காங்க, அல்லது உருத்திரசேனர்னு நீங்கள் போட்டுக்கலாம். இரண்டாம் உருத்திரசேனருக்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து வைக்கிறார், பிரபாவதி அப்படிங்கிற பொண்ணு. அப்புறம் தன்னுடைய மகனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிருக்கிறார். யாரு அப்படின்னா கடம்ப நாட்டு கர்நாடகாவை சேர்ந்த அந்த கடம்பம், தற்பொழுது கர்நாடகா என அழைக்கப்படுகிற அந்த கடம்பு நாட்டின் மன்னன் மகளை முதலாம் குமாரகுப்தருக்கு திருமணம் செய்து வச்சிருக்கிறார். இப்ப 4 நாட்டில் இவருக்கு லிங்க் ஆகி போச்சு. 2 நாட்டு இளவரசிய இவர் திருமணம் பண்ணிக்கிட்டார். யாரு? எந்தெந்த நாடு? குந்தன நாடு. அதுக்கு அடுத்து நாகர்குல இளவரசி குபேர நாகா, அந்த நாகர்குல நாடு. அதுக்கு அடுத்து தன்னுடைய மகள் பிரபாவதியை தக்காணத்தின் அரசருக்கு, யாருக்கு? உருத்திரமேனனுக்கும் திருமணம் செய்து கொண்டது. அதுக்கு தன்னுடைய மகனுக்கு கடம்ப நாட்டு அரசனுடைய மகளை திருமணம். மொத்தம் 4 நாடுக்கும் சமதி ஆயிட்டாங்க, மச்சான் ஆயிட்டாங்க. அதனால இவர் அந்த திருமண உறவின் மூலமாக இந்தியாவினுடைய மேற்கு பகுதியை, அதாவது அரபிக்கடல் வரலும், இவருக்கு எந்த வித ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் அரபிக்கடல் வரலும் தன்னுடைய எல்லையை விரிவாக்கம் செய்ய ஒரு வலிமையான ஒரு உறவு கிடைத்து விட்டது. அதற்கடுத்து தக்கான பகுதியை தான் உருத்திரமேனர் கட்டிட்டாங்களே, வாகடக்கர். அந்த அரசர் பேர் வாகடக்கர்னு சொல்லுவாங்க. அவரையும் அந்த நாட்டு அரசரையும் இவர், இந்த நாட்டு அரசருக்கு தன்னுடைய மகள் தக்கானன்னா வாகடக்கர்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டு அரசனுக்கு தன்னுடைய பொண்ணு கொடுத்ததுனால அங்கேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது போன்ற திருமண உறவின் மூலம் பல பகுதிகளை இந்தியாவின் அவங்க அப்போ பூரா வடக்கு, வடமேற்கு, வடகிழக்கு இந்த பகுதியெல்லாம் சமுத்திரகுப்தர் வச்சிருப்பார். அவருடைய மகன் 2ஆம் சந்திரகுப்தர் இந்த திருமண உறவின் மூலமாக இந்தியாவினுடைய தெற்கு பகுதியில் மேற்கு பகுதி தக்காணம், இது எல்லாமே இவர் திருமண உறவின் மூலமாக இவர் நாட்டை வளப்படுத்தி கொண்டதாக தகவல்கள் வருகின்றன. இது மாதிரி அரபிக்கடல் வரலும் போனதுனால ரோமானியர்களுடன் இவர் வணிகம் வச்சிருந்தாங்க. அங்கே துறைமுகங்களுக்கு போகிறதும், துறைமுகங்கள் இருந்து அந்த வெளிநாடு உறவுகள் வேணும் அப்படின்னாவே கப்பலில் தான் வருவாங்க. அங்கே துறைமுகத்தில் கடற்கரை ஓரமாக இவங்க பகுதியாக இருக்கிறதுனால ரோமானியர்களுடன் அந்த வணிக உறவு ரொம்ப செழிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி புரோச் அப்படிங்கிற ஒரு துறைமுகமும் நன்றாக வளர்ச்சி அடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இவர்களுடைய துறைமுகம் எதுன்னு பார்த்தா பாடலிபுத்திரத்திலிருந்து ஆட்சி செய்தாலும் உஜ்ஜயினி அப்படிங்கிற அந்த நகரமும் 2ஆம் தலைநகரமாகவும் நடைமுறை தலைநகரமாகவும் இருந்ததாகவும், அதற்கு பின்பர் அயோத்தி அப்படிங்கிற ஒரு நகரம் நன்கு வளர்ச்சி அடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதுக்கடுத்து சீன பயணி பாகியான். சீனா பயணி அப்படின்னா அவங்களுக்கு இந்த அறிவு தேடல், அந்த சீன தூதுவர்கள்னு சொன்னாவே, அந்த யாத்திரியர்கள்னு சொன்னாவே அறிவு அவங்களுக்கு ரொம்ப படிக்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த அறிவு தேடலுக்காக வந்தவங்க யார்? அந்த சீன யாத்திரிகர்கள் சொன்னோம்னா பாகியான், யுவான் சுவாங், இச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். இவங்கெல்லாம் அந்த ஃபேமஸான சீன யாத்திரிகர்கள். அவர்களில் முதல் யாத்திரிகர் பாகியான். இவங்க ஆட்சி காலத்துக்கு தான் வந்தார். அவர் சீனாவில் இருந்து மத்திய ஆசியா வழியாக, ஆப்கானிஸ்தானம் வழியாக கடந்து அப்புறம் வடமேற்கு இந்தியாவில் இப்படி கடந்து நடந்து வந்ததாக, அங்கிருந்து ஒரு 6 ஆண்டுகள் நடந்து வந்ததாகவும்
பல பகுதிகளிலிருந்து நடந்து இங்கே வந்திருக்கார் இந்தியாவுக்கு. வரலாற்று பதிவு இதெல்லாம். இங்கே 9 வருஷம் தங்கியிருக்கார். எங்கே? இரண்டாம் சந்திரகுப்தனுடைய அவையில். எதற்காக தங்கியிருக்கார் அப்படின்னா, புத்த மதத்தை பற்றிய தகவல்கள் முழுவதும் தெரிந்து கொள்வதற்காக, புத்தர்னுடைய வாழ்க்கை வரலாறு, புத்தர்னுடைய அந்த மதத்தை பற்றியும் முழுவதுமாக தெரிந்து ஆய்வுகள் எடுப்பதற்காக இவர் வந்திருக்கார். இங்கே 9 ஆண்டுகள் தங்கியிருந்ததாகவும் வருகின்றன. அப்படி தங்கியிருக்கும் போது அவர் எங்கெங்கே போனார் அப்படின்னா, கனோஜ், அயோத்தி, கபிலவஸ்து, குஷிநகரம், வைசாலி, இங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து, இது எல்லாமே என்னது? புத்தரை பற்றிய புத்தர் புனித தலங்கள் இருக்கக்கூடிய இடம். பாடலிபுத்திரத்தை அசோகர் அந்த கட்டிய பாங்கை பார்த்துட்டு அவர் எழுதியிருக்காது, இது ஒரு தேவதைகளே இந்த மாளிகையை கட்டி எழுப்பியது போல், அவ்வளவு ஒரு அற்புதமாக தேவர்கள் சேர்ந்து கட்டினா ஒரு அமைப்பு, ஒரு அழகு எப்படி இருக்குமோ அது போன்ற அமைப்பு அந்த பாடலிபுத்திரத்தினுடைய கோட்டை இருப்பதாக இவர் வர்ணித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மக்கள் மிக அமைதியாகவும் மிகவும் செல்வ செழிப்போடும் எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்லாமல் செல்வ செழிப்போடு அனைத்து மதங்களையும் சரியாக கொண்டு போனதாகவும், ஆனால் மத்திய இந்தியாவில் பிராமணர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுன்னு அதை ஒன்று குறிப்பிடுகிறார். ஆனால் புத்த கயாவில் அவர் பிறந்த இடத்தில் லும்பினி அந்த கயாவிலெல்லாம் கொஞ்சம் சற்று தொய்வாக புத்த மதத்தை பற்றிய தொய்வாக இருந்ததாக இவர் கூறுகிறார். இவர் புத்த மதத்தை பற்றி தான் அதிகமாக ஆராய்ச்சி செய்ய வந்தார். அதனால தான் நாட்டினுடைய இந்த தகவல்களை அதிகமாக பாக்கியான் குறிப்பிடவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வாறு இருப்பினும் இவருடைய ஆட்சி காலத்தில் வெள்ளி நாணயங்கள், தங்க நாணயங்கள் எல்லாம் வெளியிடப்பட்டதாகவும் இவர் ஆட்சி சிறப்பாக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இவர் சாகர்களை வென்றதால் சாகாரி என்ற பட்டமும் இவருக்கு வழங்கப்பட்டதாக தகவல்கள் வருகின்றன. இது இந்தியாவினுடைய பொற்காலம் இவர்கள் ஆட்சியில் நடந்ததாக தகவல்கள் வருகின்றன. இது போன்ற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தினமும் இது மாதிரி போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்ஃபர்மேட்டிவ் வரலாற்று தகவல்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கும் மாணவர்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தினமும் இது மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார்